வெல்கம் டு மை சேனல் லேர்ன் யுவர் செல்ஃப். இன்றைக்கி வந்து டே 2. நம்ம வந்து அரேஸ் கான்செப்ட் பேசிக் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டே வந்து அரேனா என்ன, எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு பார்த்தோம். இன்றைக்கி எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி மாடிஃபை எலமெண்ட்டை பண்ணலான்னு பார்க்கலாம். நான் லாகின் பண்ணிக்கிறேன். ரீகால் பண்ணிக்கலாமா? அரேஸ்னால் என்ன? To stored multiple values in single variable. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, an array is a container object that holds a fixed number of values of single type. ஒரு சிங்கிள் டைப்பில் நம்ம மல்டிப்பிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு 5 days ஃபுல்லாக பேசிக்ஸ் தான். அடுத்து தான் அட்வான்ஸே போகும். இப்போதைக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து மாடிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், அக்சஸிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம மாடிஃபை அக்சஸ் பண்ணலாம். நான் ஜாவா கம்பைலர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எக்லிப்ஸ் எதுலனாலும் ரன் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து பெஸ்ட்டு. இன்டர்வியூ போனோன்னா இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரேஸோட இண்டெக்ஸ் எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அரேக்குள்ளே நான் ஒரு 5 digits வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போது கமாண்ட் கொடுத்துட்டு இன்ட்டு ஒரு அரே வேரியபிள் நேம் ஈக்குவல்ட்டு ஒரு 5 digits ஆர் 3-4 digits ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கேட்குறது அது கொடுக்கணும். ஓகேவா? ஜாவாவில் எப்போவுமே தெரியும்ல, சிஸ் அவுட் தான். system.out.println தான் நம்ம அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் சிம்பிளாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வேரியபிள் நேம், அரேயோட நேம், அரே ஆஃப் 1. இப்போ 0 எதுனாலும் கொடுத்துக்கலாம். 0னா எது வரும்? 3 தான் வரும். 1னா 4 வரும். இது மட்டும் எப்போவுமே மறக்கவே கூடாது. ரன் பண்ணுறேன். 3 வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மாற்றி பார்க்குறேன். 2 போட்டேன்னா என்ன வரும்? 3 வரும். கொஞ்சம் லேட் ஆகுது, ஸ்லோ. 3 வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் மெத்தட் மாடிஃபை அரே எலமெண்ட். அரே எலமெண்ட்டை மாடிஃபை பண்ண போகிறேன். இப்போது எனக்கு 3 இருக்க இடத்துல 3 வேண்டாம், 4 இருக்க இடத்துல 4 வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மாடிஃபை பண்ணலாம். யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ யூஸிங் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு மாடிஃபை பண்ணலாம். அரே ஆஃப் 1 அப்படின்னா இண்டெக்ஸ் 4 இருக்கிற வேல்யூ இருக்கிற இடத்துல 50 எனக்கு வேணும், அவ்வளோதான். ஓகேவா? இண்டெக்ஸ் 1 நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது system.out.println அரே ஆஃப் 1ன்னு கொடுக்க போகிறேன். இப்போ என்ன வரும்? எனக்கு 50 தான் வரும். சேஞ்ச் ஆகிடும், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 50 வந்துருச்சா? இப்போ செகண்ட் மெத்தட் முடிஞ்சு. இப்போ தேர்டு நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, லூப் த்ரூ அரே. எதை வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபார் ஈச் லூப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். for int I is equal to 0, I greater than array dot length I plus plus. அவ்வளோதான். நம்ம வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண போகிறோம் for each loop யூஸ் பண்ணி. போன கிளாஸில் ஞாபகம் இருக்கா? தனித்தனியாக பிரிண்ட் பண்ணோம். அரே இண்டெக்ஸ் 1 2 3 4 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். இதில் வந்து ஃபார் லூப்பில் ஈஸியாக எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபார் லூப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அரேஸ்லேயே. system.out.println அரே ஆஃப் ஐன்னு கொடுத்தாலே போதும். நான் வந்து எலமெண்ட் அட் +i+ கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு இண்டெக்ஸ் தனியாக, அரேஸ் வேல்யூஸ் தனியாக வரும். இப்போது அரே ஆஃப் ஐ. அரே ஆஃப் ஐனா நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ். நீங்கள் இண்டெக்ஸ் 1ல் என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உள்ள 4ஆ, இல்லை நம்ம செகண்ட் சேஞ்ச் பண்ண 50ஆ?
எப்போவுமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதுதான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து எதுவுமே நம்ம ப்ரைவேட்டு, பப்ளிக் எதுவுமே கொடுக்கல. சும்மா நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நார்மலாக ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இண்டெக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது சேஞ்ச் பண்ணது தான் பிரிண்ட் ஆகும். பார்த்திங்களா 50 தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துடலாமா? ஃபார் யூஸிங் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் ஈச் இதை விட சிம்பிள். நார்மல் அரே கான்செப்ட் வரும்போது நம்ம வந்து டூப்ளிகேட் வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுல வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ் போகும்போது பைனரி, அரேஸு, லீனியரு இந்த மாதிரி 3D டைமென்ஷனல் அரே போகும்போது நம்ம இந்த லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் இன்ட் நம் இஸ் டு அரே, அவ்வளோதான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம் பிரிண்ட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், பிரிண்ட் பண்ணிட்டோம். எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, மாடிஃபை அரேயை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் டேயில் சந்திக்கலாம். பாய் பாய்.